எக் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடு வந்தோன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கிறேன். டொமேட்டோ பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1½ டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா வதங்கட்டும். வதங்குறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. 1 கப் அளவு தயிர் எடுத்துருக்கிறேன். தயிரை ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு கொதிக்கணும். அது வரையும் மூடியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த அளவு கொதிச்சா போதும். 5 முட்டை வேக வச்சுருந்தேன். அதை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட முட்டை நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் மூடியை போட்டு கொதிக்க வைங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ மேலே கொத்தமல்லி தழையை தூவி விட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.